ஹலோ ஹால், ஐ எம் சாரா. ப்ளவுஸ் கட்டிங் பேட்டர்ன் 28 சைஸ்லேருந்து 48 சைஸ் வரைக்கும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. காட்டன் ஃபேப்ரிக் சுடிதாரோட ஸ்லீவ் டிசைன் பற்றி பார்க்கலாம். ஸ்லீவில் லைனிங் கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி சென்டர் நாச் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் மெயின் கிளாத்தில் டிசைன் வச்சுட்டு இந்த லைனிங் கூட ஜாயின் பண்ணி தைக்க வேண்டியதான். இந்த ஃபேப்ரிக் வந்து காட்டன், ஆனால் வந்து கிளாத் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. 2 மீட்டர் கரெக்டாக இருந்துச்சு. ஸ்லீவ் வந்து 3/4 ஸ்லீவ், அதாவது முழங்கைக்கு கொஞ்சம் அதிகமாக வர ஸ்லீவ் வந்து இருந்துச்சு. துணி பத்தலை, இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து தைச்சிருக்கேன். ஸ்லீவுக்கு சென்டராக வர இடம் வந்து ஃபுல்லாகவே ஓப்பனாக வந்துருச்சு. அப்போ அந்த சென்டராக இருக்க இடத்துல ஒரு 4 இன்ச்சுக்காவது நம்ம அந்த இடத்துல டிசைன் வச்சாதான் ஸ்லீவ் வந்து கரெக்டாக வரும். அந்த துணி வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா ஸ்லீவுக்கு வந்து கம்மியாக இருக்கும் துணி. இந்த மாதிரி சுடிதார்களோட கிளாத்து, டாப்பு கிளாத் எடுத்து அதில் 2.5 இன்ச்சுக்கு ஒரு 12 பீஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்லீவுக்கு 12 பீஸ், இன்னொரு ஸ்லீவுக்கு வந்து 12, மொத்தம் 24 பீஸ் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் இப்போது ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது வந்து ஃபேண்ட்டு கிளாத். இந்த சாண்டில் கலர் வந்து பாட்டம், அதாவது ஃபேண்ட்டு கிளாத். இதை வந்து சென்டராக வர மாதிரி, ஸ்லீவோட சென்டராக வர மாதிரி வச்சு தைக்க போகிறேன். அவ்வளோதான். கரெக்டாக லென்த் எடுத்து மார்க் பண்ணிக்கிறேன், எவ்வளோ நமக்கு தேவைப்படும் ஹைட்டுன்னு சொல்லிட்டு. இந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஃபேண்ட்டு கிளாத்துக்கு நடுவில் டிசைன் வரும். அப்போ கரெக்டாக நம்ம மார்க் பண்ணால் தான் கீழே மடக்கி அடிக்கிறது கரெக்டாக இருக்கும், ஷோல்டர் சைடு ஜாயின் பண்ணுற இடத்துல கரெக்டாக இருக்கும். இப்போ கரெக்டாக நம்மளுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணமோ அங்கே தையல் கொண்டு வந்து நிறுத்திட்டு டாப்பு கிளாத்தை இந்த மாதிரி முக்கோணமாக ஃபோல்டு பண்ணி 1/2 இன்ச்சுக்கு தைச்சிட்டு வரேன். கரெக்டாக 1/2 இன்ச்சுக்கு வச்சு தைச்சிட்டு வரேன். அடுத்த முக்கோண பீஸ் வைக்கும்போது கேப் வந்து விழக்கூடாது. லைட்டாக அதுக்கு மேலேயே வச்சு தைக்கிற மாதிரி பார்த்து கொண்டு வரணும். நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நடுவில் பாக்ஸ் மாதிரி, அதாவது டைமண்ட் ஷேப்க்கு ஃபேண்ட்டு கிளாத் வந்து தெரியும். அதுக்காக தான் சொல்கிறேன், அந்த இடத்துல கேப் வந்து விழக்கூடாது. ஒரு பீஸ்க்கு முடியும் போது அடுத்த பீஸ் மேலே வச்சு தைச்சிட்டு வரணும். அப்படியே ஒரு லைனுக்கு வந்து 6 பீஸ் வருது, அப்படியே ஆப்போசிட்டில் 6 பீஸ், மொத்தம் 12 பீஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் கரெக்டாக அந்த ஸ்லீவோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி. ரொம்ப சிம்பிள் டிசைன் தான், ரொம்பலாம் வேலை இல்லை. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த ஒர்க் வந்து எனக்கு முடிஞ்சிருச்சு. ஸ்லீவ் ஆகட்டும் நெக் ஆகட்டும் ரெண்டுத்துக்குமே ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிட்டேன். காட்டன் துணி, அதனால் ரொம்ப தைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிந்தட்டிக் ஃபேப்ரிக்னா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வளவளன்னு இருக்கும், அந்த லைனிங்கை விட்டு நகர்ந்து போகும். ஆனால் காட்டன் தைக்கும்போது நம்ம கரெக்டாக அந்த எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி நிற்கும். புதுசாக தைச்சு பழகிறவங்க காட்டன் துணியில் தான் ஃபஸ்ட்டு கற்றுக்கவே சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தான் மற்ற கிளாத்தை யூஸ் பண்ண சொல்லுவாங்க. இப்போ அப்படியே ஆப்போசிட் சைடு வந்துட்டேன். இந்த முக்கோணத்தோட எட்ஜில் அடுத்த பீஸ் படுற மாதிரி வைக்கணும். அந்த இடத்துல வந்து நம்ம அங்கே த்ரெட் வச்சு நாட் போடணும். கரெக்டாக அதுக்கு மேலே படுற மாதிரி வச்சு தைச்சிட்டு வரணும். இப்போ நடுவில் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் ஷேப் வந்து கிடச்சிரும். ப்ளவுஸு தைக்கிறத விட சுடிதார் தைக்கிறது ரொம்ப ஈஸி. ப்ளவுஸை விட சுடிதாருக்கு வந்து ரேட் அதிகம். ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து அதிகமாக சுடிதார் யூஸ் பண்ண மாட்டேறாங்க. எல்லாமே டாப், லெகின்ஸ், ஜீன்ஸ் அப்படின்னு மாறிட்டாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் டாப்பாவது கிளாத் எடுத்து டாப் தைச்சு வேர் பண்ண பழகிக்கலாம். ஆனால் இப்போ வர ரயான் கிளாத் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு வாட்டி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ணி தான் மறுபடியும் வந்து போடுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி காட்டன் துணி எடுத்திங்கன்னா ரொம்ப நாள் உழைக்கும், துணி வந்து திக்காகவும் இருக்கும். அயன் பண்ணி போடுறது ஓகே தான், இருந்தாலும் துணியோட குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும், ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கிளாத் எடுத்து தைச்சு வேர் பண்ணி பழகுங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இப்போது கையோட ஒரு பாதியில் இப்போ ரெடி பண்ண இந்த டிசைனை வச்சு தைச்சிட்டு வரேன். தைக்கும்போது துணி வந்து 1/2 இன்ச்சுக்கு வச்சு தைங்க. அந்த 0.3 வேண்டாம் இந்த இடத்துல, ஏன்னா நம்ம அடியிலையும் கிளாத் இருக்குது. அதனால் ஒரு 0.5 வச்சு 1/2 இன்ச்சில் வச்சு தைச்சிட்டு வரணும். இதுக்கப்புறம் மேலே ஓரத்தையல் போடணும். ஓரத்தையல் போடும்போது நான் ஸ்லீவோட துணியில் தான் போட்டு வரப்போகிறேன். ஓரத்தையல் போட்டால் தான் அந்த இடத்துல தையல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நம்ம உள்ள ஒரு தையல் தான் போட்டிருக்கோம். ஓரத்தையல் போடுறதுல இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா நல்லா அமுத்துன மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. அந்த துணி வந்து தூக்கிட்டு இருந்த மாதிரி இருக்காது. அதனால் ஓரத்தையல் போடுறது ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ ஒரு பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் தைக்கணும். இன்னொரு பீஸ் வந்து எடுத்து எப்படி வச்சு தைக்கிறேன்னு பாருங்கள். நல்ல பக்கம் வந்து அடியில் இருக்குது, ரைட் சைடு வந்து அடியில் இருக்குது. ஓப்பன் பண்ணால் இப்படி இருக்கணும். கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி வச்சு தைச்சிட்டு வரணும். துணியும் கரெக்டாக கவனமாக பார்த்துக்கோங்க. மாற்றிக்கின்னு வச்சு தைச்சிட்டோமா அப்படின்னு கரெக்டாக பார்த்துட்டு தைங்க. வைக்கும்போதே கரெக்டாக பார்த்து வைக்கணும். நான் ஏன் இந்த பக்கம் திருப்பி தைக்கிறேன்னா, அந்த சாண்டிலில் ஒரு லைன் வந்திருக்கு, ஃபஸ்ட்டு ஆல்ரெடி தைச்ச லைன், நம்ம அது மேலே தான் வச்சு தைக்க போகிறோம். அதனால் நான் இப்படி திருப்பி போட்டு தைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன் தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த டிசைன் வந்து ப்ளவுஸுக்கும் வைக்கலாம். ப்ளவுஸுக்கு வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். நடுவில் அந்த 2 வீ ஜாயிண்ட் ஆகுதுல்ல, முக்கோணத்தோட எட்ஜு, அந்த இடத்துல ஒரு பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தைச்சாச்சு. இந்த பக்கமும் மேலே ஓரத்தையில் வந்து போட்டு வரணும், அந்த மேல் தையல். இதுக்கப்புறம் லைனிங் நம்ம ஆல்ரெடி வந்து எடுத்து வச்சுருந்தோம். கரெக்டாக ஸ்லீவ் மெஷர்மெண்ட் எடுத்து வெட்டி வச்சுருந்தோம். அதை அப்படியே எடுத்து கீழே அடித்து திருப்ப போகிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி டிசைன் கொடுத்துட்டோம். கீழே வந்து ஃபோல்டு பண்ணி நான் ஸ்டிச் பண்ண மாட்டேன், அதனால் அடித்து திருப்ப போகிறேன். அவ்வளோதான், ஸ்லீவ் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான ஒர்க் முடிஞ்சுது. இப்போ வந்து நான் டாப்பும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்லைன்லாம் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுது. அவுட்லுக் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபினிஷிங் வந்து டாப்போட நெக்கில் வந்து சிம்பிளாக ஒரு டிசைன் வச்சு முடிச்சிருக்கேன். அவ்வளோதான் அவுட்லுக். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு கட்டிங் பேட்டர்ன் தேவைப்பட்டா நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், எனக்கு கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.